நமச்சிவாய். ஜெயவராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய பிரிட்டன் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெயவராகி. ஜெய் வராகி. ஹாப்பி நியூ இயர். உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்து. பிறக்கின்ற இந்த 2026 நமக்கு எப்படி இருக்க போகுது? புத்தாண்டு ராசி பலன், நியூ இயர் ராசி பலன். ஏன்னா 2025 பொதுவாகவே எல்லாருக்கும் ஒரு சுமாராக போச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப பெட்டராக இருந்தது, பிஸியாக இருந்தது, அப்படி இல்லைனாக்கா பீஸ்ஃபுல்லாக இருந்தது, ஹாப்பியாக இருந்தது, கலர்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ 2025 எல்லாருக்குமே ஒரு போராட்டமாக முடிந்தது. இதுதான் நிதர்சனமான உண்மை. நிறைய அன்பர்கள் எனக்கு ஃபோன் செய்து சொல்வதுள்ள, சாமி நீங்கள் அப்படியே நேரில் பார்த்த மாதிரி சொல்கிறீங்க சாமி, நீங்கள் ஜாதகமே பார்க்காம சொல்கிறீங்க, ஆனால் நேரில் பார்த்த மாதிரி அவ்வளோ கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்னு நிறைய அன்பர்கள் நமக்கு சொல்வது உண்டு. அப்போது அதை போல் இதெல்லாம் நம்ம இந்த கிரக அமைப்புகளை வச்சு தான் நம்ம சொல்கிறோம். நம்ம ஒன்றும் புத்திசாலியோ அறிவாளியோ கிடையாது. நம்முடைய ரிஷிகள், நம்முடைய முனிவர்கள் நமக்கு என்ன வகுத்து கொடுத்தாங்களோ அதை ஒழுங்காக பாடம் படித்து பக்தியோடு சொல்கிறோம். அவ்வளோதான் விஷயம். பணிவு, ஒழுக்கம். அப்போ இந்த 2025 பொதுவாகவே பிரபஞ்சத்திற்கு, இந்த உலகத்திற்கு, ஏன்னா நிறைய யுத்தம் நடந்தது. இஸ்ரேல் போராகட்டும், அல்லது ஹமாஸ் போராகட்டும், உக்ரைன் ரஷ்யா போராகட்டும், நிறைய யுத்தங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு ஒரு பக்கம். அப்போது 2025 சுமாராக தான் போச்சு. ஒன்றும் பெருசாக பீஸ்ஃபுல்லாக அமைதியாக இல்லை. அட்லீஸ்ட் பிறக்கின்ற இந்த 2026 சிறப்பாக இருக்குமா அப்படின்னு கேட்பீர்களே. ஆனால் நிச்சயமாக எனதருமை அன்பு உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களை, பிறக்கின்ற இந்த 2026 சிறப்பாக இருக்கும், சூப்பராக இருக்கும். எதை அடிப்படையாக வச்சு சொல்கிறோம்? இந்த 2026 3 விதமான கிரக பெயர்ச்சிகள் உள்ளன. ஒன்று சனி பெயர்ச்சி, இன்னொன்று குரு பெயர்ச்சி, இன்னொன்று ராகு கேது பெயர்ச்சி. சனி பெயர்ச்சி தான் நடந்துட்டே சாமி. ஆமாம், நாம் சொல்கிறது முக்கியமான சனி பெயர்ச்சி திருநள்ளாறு சனி பெயர்ச்சி. வாக்கிய பஞ்சாங்கத்தின் படி திருநள்ளாறு சனி பெயர்ச்சி நடக்குது. மீன ராசிக்கு இனிமேல் தான் ஜென்ம சனி ஆரம்பம். மகர ராசிக்கு கம்ப்ளீட்டாக கிளியர் ஆக போகுது. அப்போ அதே போல் குரு பெயர்ச்சி. இந்த வருஷம் பிறக்கக்கூடிய குழந்தைகள் 2026 எத்தனை குழந்தைகள் பிறக்குதோ அத்தனை குழந்தைகளுக்கும் அற்புதமான ஜாதகம் அமைய போகுது. யாரெல்லாம் வீட்டில் உங்கள் மருமகளோ உங்கள் மகளோ முழுவாமல் இருந்தாங்கனாக்கா, ப்ரெக்னென்சியாக இருந்தாங்கனாக்கா ரொம்ப சூப்பர். மேக்ஸிமம் டெலிவரி தள்ளி போடுங்க. கடகத்துக்கு குரு வந்துடுவார். ஒரு ஆஃப்டர் மார்ச் டெலிவரி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் சத்தான குழந்தைகளாக, ஜாதக பலம் பெற்ற குழந்தைகளாக, கடகத்தில் குரு, உச்சம் பெற்ற குரு பிறக்கும் போதே உங்கள் குழந்தை யோகமான குழந்தையாக பிறக்கும். அதுக்கெல்லாம் வழிவகை இருக்குது. அதுக்கு தான் டெலிவரி டேட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது. அப்போ இந்த 2026 குரு உச்சம், 12 ஆண்டுகளுக்கு பிறகு குரு உச்சம் அடைகிறார். ராகு கேதுக்கள் பகை வீட்டிலேருந்து நட்பு வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ இந்த மாதிரி கிரக அமைப்புகளை வச்சு பார்க்கும்போது பிறக்கின்ற இந்த 2026 இந்த பிரபஞ்சத்திற்கு பல மாறுதல்களை தரப்போகுது. பல மாற்றங்கள் நிகழப்போகுது. எதிர்பார்க்காத சில மாற்றங்கள், அரசியல் மாற்றங்கள், வாழ்வியல் மாற்றங்கள், வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம், வருமானம். ஏன்னா சனி பகவான் குரு பகவானுடைய வீட்டுக்கு போகிறாரு. ஃபண்டு ரொட்டேஷன்ஸ் ஆகும். பிளாக் மணி எல்லாம் வெளியில் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பிளாக் மணி பூரா வெளியில் ரொட்டேஷனுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதோடு மட்டுமல்ல, ஃபண்டு ஃப்ளோ சிறப்பாக இருக்கும். பணப்பற்றாக்குறை குறையும், பண தட்டுப்பாடுகள் குறையும். ஃபண்டு ஃப்ளோ, ஏன்னா சனி குரு சேர்ந்துட்டாலே அது ஒரு நல்ல ஃபண்டு ஃப்ளோ இருக்கும். அது யாருக்குமே தெரியறதில்லை. அப்போ நம்ம இப்படியெல்லாம் வச்சு பார்க்கின்ற பொழுது பிறக்கின்ற இந்த 2026 அனைவருக்குமே, இந்த பூமிக்குமே கூட ஒரு சிறப்பான முறையில் இருக்க போகுது. இப்போது 12 ராசிக்கும் ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொரு ராசிக்கும் அல்லது உங்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்குன்னு பார்த்து விடலாம். வாருங்கள். அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே, ஆங்கில புத்தாண்டு 2026 துலாம் ராசி அன்பர்களே, இது நாள் வரையில் உங்களுக்கு ராஜயோகம்தான். உண்மையிலேயே இந்த
2025 யாருக்கு நல்லா இருந்ததோ இல்லையோ, துலாம் ராசிக்கு சிறப்பாக இருந்தது. எனக்கு நல்லா இல்லை சாமி 2025ன்னு யாராவது என்கிட்ட சொன்னாங்கன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். துலாம் ராசியை மட்டும் நான் சொல்கிறேன். மற்ற ராசிக்கெல்லாம் கூட, கன்னி ராசிக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க, சிம்ம ராசியெல்லாம் படாது பாடுபட்டிருப்பாங்க. ஆனால் இந்த துலாம் ராசி மட்டும் ரொம்ப ஜாலியாக இருந்திருக்கும். எப்படின்னா, அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்த வினைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் அவருடைய அந்த கஷ்டத்துலேயும் 2025 கொஞ்சம் உங்களை மேன்மை அடைய செய்திருக்கும். அப்போ இந்த 2025 ஒரு நல்ல லைஃப்பில் ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நல்ல நல்ல வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். நீங்கள் அதை யூட்டிலைஸ் பண்ணீங்களா, யூஸ் பண்ணீங்களா, மிஸ் பண்ணீங்களா அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதக அமைப்பு உங்களுக்கு தான் தெரியும். துலாம் ராசிக்கு 2025 அவ்வளோ சிறப்பாக இருந்தது. அதுவும் போன மார்ச் மாதத்துலேருந்தே ஒரு அற்புதமான கால நேரம், நல்ல நல்ல தொழில் அமைப்புகள்லாம் வந்திருக்கும். அதெல்லாம் நீங்கள் எப்படி பயன்படுத்திக்கிட்டீங்கிறது தான் முக்கியம். நமக்கு தெரிஞ்சு துலாம் ராசியில் ஒரு அற்புதமான குடும்பம், ஒரு அண்ணன் தம்பிங்க, அப்பா தான் அங்கே முக்கியம், அப்பா தான் பிரதானம். அவர் தான் அவங்க வந்து ஒரு குரூப் ஆஃப் கம்பெனி, கிட்டத்தட்ட ஒரு 14 நிறுவனங்களை வச்சு நடத்துகிறாங்க. 14 கம்பெனிஸ், 2-3 ஷோரூமு, டெக்ஸ்டைல் பிஸ்னஸ்ஸு, அது போக ஷேர் மார்க்கெட்டு, அந்த மாதிரி நிறைய ஒரு குரூப் ஆஃப் கம்பெனி. அப்போ அவங்களுக்கு பெரிய கஷ்டத்தில் இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 80 கோடி ரூபாய்க்கு மேலே அவங்களுக்கு கடன் இருந்தது. ஆனால் இந்த 2025 மார்ச் மாதம் அவங்க நம்மக்கிட்ட வந்தாங்க. அவங்களுக்கான நல்ல விடிவு காலம் அன்னை வாராகி அம்பாளுடைய அனுகிரகம். அம்பாள்கிட்ட வந்தாங்க, வாராகிட்ட வந்தாங்க. வாழ வைத்தால் வாராகி. நாம் என்ன சொல்கிறோமோ அதை கோட்டை தாண்டாமல் செய்வாங்க. அந்த கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டாங்க, நாம் சொன்ன கத்தி மேல் நடப்பாங்க. அப்போ அந்த மாதிரி கடுமையான கஷ்டத்தில், பெரிய கஷ்டம், அவங்க கஷ்டம்லாம் சாதாரண விஷயம் இல்லை. அது மாதிரி பெரிய துன்பத்தில் இருந்தவர்கள் கூட துலாம் ராசி என்று சொன்னால் அவங்கெல்லாம் இந்த 2025 சிறப்பாக இருந்தது. அதே போல் அரசியல் தலைவர்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சது. அரசியலில் நமக்கு தெரியாத நபர்கள் மிக குறைவு. பெரிய பெரிய அரசியல் கட்சி தலைவர்கள், அரசியலை வழிநடத்தக்கூடியவர்கள், எதிர்பார்ப்பு உடையவர்கள். அப்போ அந்த அரசியல் தலைவர்களுக்கெல்லாம் கூட இந்த 2025 அற்புதமாக நல்ல சான்சஸ் எல்லாம் எடுத்து கொடுத்தது. ஆனால் அது வெற்றி கிடைத்ததா அப்படின்னு பார்க்கும்போது நிச்சயமாக அது உங்கள் ஜாதக அமைப்பு. அதில் நீங்கள் என்ன செஞ்சீங்க, என்ன முயற்சி பண்ணுங்க, எந்த மாதிரி நீங்கள் எந்த குருவை தேர்ந்தெடுத்திருக்கீங்க, யார்கிட்ட போய் அட்வைஸ் கேட்டீங்க, அது என்ன செலிபிரிட்டியாக இருந்தாலும் வெற்றி பெற வைக்க முடிஞ்சுதா, அவங்களால ஜெயிக்க வைக்க முடிஞ்சுதா, அதுதான் கேள்வி. செலிபிரிட்டி இங்கே ப்ராப்ளமே இல்லை. நமக்கு ஒரு சாதாரண ஜோதிடர் இருந்தால் கூட போகிறோம். நாம் ஜெயிக்கணும் வாழ்க்கையில். நம்ம கஷ்டத்துலேருந்து நம்ம முன்னுக்கு வரணும். அதில் வந்து செலிபிரிட்டி நான் செலிபிரிட்டி இங்கே ப்ராப்ளமே கிடையாது. அப்போ அரசியல் தலைவர்கள் நான் அதுதான் சொன்னேன் உங்கள்கிட்ட, இந்த முறை நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கும் சார் அப்படின்னு. ஆனால் அதை தாண்டி அவங்க கிராஸ் பண்ணி போனாங்க, அவங்களால வெற்றி பெற முடியல, வேற இடத்துக்கு போனாங்க. அப்போ துலாம் ராசி என்பவர்களே 2025 உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியாக அமைந்தது. நல்ல வாய்ப்புகள் சாமி கொடுத்துருப்பாரு, தெய்வம் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கொடுத்துருக்கும். எந்த அளவுக்கு நீங்கள் அதை ஏற்றுக்கிட்டீங்கிறது உங்கள் பர்சனல் சார்ட். பிறக்கின்ற இந்த ஆங்கில புத்தாண்டு 2026 சிறப்பானதாக இருக்கும். அதில் ஒரு 60% சிறப்பானதாக இருக்கும். மெயினாக தொழில் மாற்றங்கள் ஏற்படும். அதுதான் சொல்ல வந்தது. துலாம் ராசிக்கு தொழில் மாற்றங்கள் ஏற்படும். தொழில் மாற்றங்கள்லாம் என்னங்க, ரெகுலராக நீங்கள் செஞ்சுட்டு வர பிஸ்னஸ்லேருந்து வேறு பிஸ்னஸ் போவீங்க, இல்லைன்னா இந்த பிஸ்னஸ்க்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுவீங்க, என்ன லீஸுக்கு விடுவீங்க. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ஈஸியாக ஏர்ன் பண்ணுறதுக்கான சான்சஸ் ஏற்படும். எளிமையான முறையில் வருமானங்கள் தடையில்லாமல் வந்து சேருவதற்கான வாய்ப்பை அள்ளி தரக்கூடிய வருஷமாக இந்த 2026 அமைகிறது. எனதருமை துலாம் ராசி அன்பர்கள். அப்புறம் என்ன உங்களுக்கு கஷ்டம்? தடையில்லா வருமானம், தங்கு தடையில்லாத வருமானம். அப்போ தடையில்லாத வருமானத்தை தரக்கூடிய ஆண்டாக, வருஷமாக இந்த ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு அமைகிறது. அதே போல தான் வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும். மெயினாக ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் ரொம்ப 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 முக்கியம். அப்புறம்தான் திருஷ்டிகள். ஆனால் அந்த துலாம் ராசிக்கு திருஷ்டி ஓவராக இருக்குது. குடும்ப விஷயங்களில் இருக்கலாம், வேலை செய்கிற இடத்துலையா இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஆஸ்பத்திரியில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, டாக்டர்ஸ், அவங்களுக்கு அங்கே ஆஸ்பத்திரிலேயே அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது. அப்போது இது எப்படின்னா, ஜோதிடருக்கு நேரம் சரியில்லாமல் இருக்குன்ற கதையா, அப்போ தெய்வத்துக்கு நேரம் சரியில்லைங்கிற கதையா,
அப்போ அந்தந்த தொழிலில் அந்தந்த அமைப்புகளில் வரக்கூடிய தடைகள் விலகும். மெயினாக துலாம் ராசிக்கு இருக்கக்கூடிய திருஷ்டிகள் விலகும். செய்வினை கோளாறுகள், மாந்திரிக தோஷங்கள், அந்த மாதிரிலாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிரிகளுடைய தொந்தரவுகள் குறையும். வருமானங்கள் அதிகரிக்கும், வரவு செலவுகள் அதிகரிக்கும், குடும்பத்தில் மகிழ்ச்சி, கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் குறையும். அப்போ பிறக்கின்ற இந்த 2026 ஆங்கில புத்தாண்டு துலாம் ராசிக்கு 60% வரை சிறப்பானதாக இருக்கும்.